ஏடிஎம்மில் பணம் எடுப்பதற்கான கட்டணம் உயர்த்தப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இது நிர்வாக ரீதியான கொள்ளை என்று குற்றம் சாட்டியுள்ளார். ஏடிஎம் மையங்களில் கார்டுகளை பயன்படுத்தி பணம் எடுப்பதற்கான கட்டணங்களை ரிசர்வ் வங்கி மாற்றியமைத்துள்ளது. அதன்படி மே 1ஆம் தேதி முதல் வங்கி ஏடிஎம்களில் வரையறுக்கப்பட்ட முறைக்கு மேல் பணம் எடுத்தால் அதற்கான கட்டணம் 21 ரூபாயிலிருந்து 23 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம், வங்கிக் கணக்கில் குறைந்தபட்ச இருப்பு தொகை இல்லாவிட்டால் அபராதம் விதிக்க தொடங்கிய மத்திய அரசு தற்போது மாத வரம்பிற்கு மேல் ஏடிஎம்மில் பணம் எடுப்பதற்கான கட்டணத்தை உயர்த்தியுள்ளதாக குற்றம் சாட்டினார். இதனால் மக்கள் தங்களுக்கு தேவையானதை விட அதிகமாக பணம் எடுக்கும் நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்றும் இது ஏழைகளை வங்கி கட்டமைப்புக்குள் கொண்டுவரும் நோக்கத்தை சிதைக்கும் என்றும் விமர்சித்துள்ளார். 100 நாள் வேலை திட்ட பயனாளிகள் ஏற்கனவே நிதியில்லாமல் தவிக்கும் நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தால் பயனடையும் ஏழைகள் தான் அதிகம் பாதிக்கப்படுவார்கள் என்று சாடியுள்ளார். மேலும் இது டிஜிட்டல் மயமாக்கல் அல்ல என்றும் நிர்வாக ரீதியான கொள்ளை என்றும் முதலமைச்சர் காட்டமாக விமர்சித்துள்ளார். அதிமுக பாஜக கூட்டணி விவகாரத்தில் பேச்சுவார்த்தை நடப்பதாக அமித்ஷா கூறியதே இறுதியானது என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அதிமுக அதை மறுத்து வரும் நிலையில் அண்ணாமலை இப்படி கூறியிருப்பது தமிழக அரசியலில் பரபரப்பை கூட்டியுள்ளது. அதிமுக பாஜக மீண்டும் கூட்டணியா? தமிழ்நாடு அரசியலில் இதுதான் தற்போது $1 மில்லியன் கேள்வி. கடந்த மக்களவைத் தேர்தலுக்கு முன்பு பாஜகவுடனான கூட்டணியை முறித்த அதிமுக 2026 சட்டப்பேரவைத் தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று தொடர்ந்து கூறி வந்தது. இந்நிலையில்தான் கடந்த செவ்வாய்க்கிழமை திடீரென்று டெல்லி புறப்பட்டு சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். அப்போது அதிமுக பாஜக கூட்டணிக்கு அச்சாரம் போடப்பட்டதாக எதிர்பார்ப்பு நிலவியது. சந்திப்பு முடிந்த கையோடு 2026 தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்த பின்பு மது வெள்ளமும் ஊழல் புயலும் முடிவுக்கு வந்துவிடும் என்று எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டார் அமித்ஷா. ஆனால் டெல்லியிலிருந்து திரும்பிய எடப்பாடி பழனிசாமியோ மக்கள் பிரச்சினை குறித்தே விவாதித்ததாக திட்டவட்டமாக கூறினார். கூட்டணி குறித்து எதுவும் பேசவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவித்த நிலையில் அதற்கு மாறாக தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமித்ஷா அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிவித்தார். இந்நிலையில் டெல்லியிலிருந்து கோவை திரும்பிய பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை கூட்டணி விஷயத்தில் தற்போது அமித்ஷா தெரிவித்ததுதான் இறுதியானது, அதாவது பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக சூசகமாக தெரிவித்தார். கூட்டணியை பற்றி எந்த வார்த்தையும் நான் பேச விரும்பல. அது நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேற்று முன்தினம் டைம்ஸ் நவ் சம்மிட் டெல்லியில் பேசியிருந்தாங்க. நீங்க அதை பார்த்தீங்க. அதனால அவருடைய கருத்தை இந்த விஷயத்தை பொறுத்தவரை இறுதி கருத்தாக நீங்க எடுத்துக்கங்க. அதிமுகவுடன் கூட்டணி வைக்க மாநில பாஜக விரும்பவில்லை என கடந்த காலங்களில் பேசியது குறித்தும் அண்ணாமலை விளக்கமளித்தார். நீங்க பாப்பீங்கன்னா வருங்காலத்தில் நீங்க பாப்பீங்க, எதையும் மாற்றி பேசுவோன்னு அந்த அண்ணாமலை அல்ல, நீங்க பாப்பீங்க. அதே நேரத்தில் கட்சி முதன்மையானது. இந்த கட்சியில் நான் ஒரு தொண்டன், நான் தெளிவாக இருக்கின்றேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய பேசிட்டேன் டெல்லியில். என்னால யாருக்கும் பிரச்சனை வராது. அதே நேரத்தில் மாற்றி மாற்றி பேசுறவன் அண்ணாமலை கிடையாது. இந்நிலையில் கிருஷ்ணகிரியில் நியூஸ் 18க்கு பேட்டியளித்த அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி கூட்டணி குறித்து எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பார் என்றார். இந்த கருத்திற்கு பதில் சொல்லக்கூடியவர் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள். அவர்தான் அதற்கு உரிய நேரத்தில் உரிய பதிலை நிச்சயமாக அறிவிப்பார்கள். அதிமுகவினருக்கே தெரியாமல் முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையன் அமித்ஷாவை சந்தித்த நிலையில் யாரையும் ரகசியமாக சந்திக்க வேண்டியதில்லை என்றும் அண்ணாமலை கூறினார். தமிழ்நாட்டிலிருந்து பிளைட்ல யாரு ஏறினாலும் டெல்லிக்கு தான் வர்றாங்க, பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை தான் பார்க்கறாங்க அப்படின்னு மீடியால நிறைய யூகம் எழுதுறீங்க. அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள், மதிப்புக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுடைய பயணம், அதுல யூகத்தை எழுதுறீங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை திரைமறைவில் யாரையும் சந்தித்து பேச வேண்டிய அவசியம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை. கூட்டணி பேச்சுவார்த்தை தற்போது நடைபெறவில்லை என்று அதிமுக கூறுவதும் அக்கட்சியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக பாஜக தொடர்ந்து கூறி வருவதும் இருதரப்பு தொண்டர்களுக்கிடையே குழப்பத்தை தான் ஏற்படுத்தியுள்ளது.